அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அரசாட்சி நடத்துகின்ற அல்லாவிற்கே எல்லா புகழும். இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், குரான் நம்ம பிழை இல்லாமல் ஓதுறோமா தவறு இல்லாமல் ஓதுறோமா ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். முதல்ல குரான் ஓதுறதை பற்றி. நம்ம குரான் ஓதுறோம், அதில் அரபி 1 2 3 போட்டிருக்கு. பேஜ் திருப்பது நம்ம சரியாக திருப்பி இருக்கோமா, 2 பேஜை சேர்த்து திருப்பிட்டோமான்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இல்லை அரபிலெல்லாம் எழுதியிருக்கு. அதனால அரபி 1 2 3 ஒரு 10 வரைக்குமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேஜ் திருப்பது கரெக்டாக இருக்கும். பேஜ் கிழிஞ்சா கூட கரெக்டாக சரியாக நம்பர் 10 ஒட்டிக்கலாம். நம்பர் தெரியாமல் எப்படி ஒட்டுவீங்க? எப்படி குரான் ஓதுவீங்க? நானே ஒவ்வொரு நம்பராக பார்த்து ஓதுறேன். அரபி தெரியாதவங்க எப்படி பார்த்து ஓதுவாங்க? அதனால நீங்கள் என்ன செய்யணும், அரபி நம்பர் 1 2 3 ஒரு 10 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். 11 12 அதுக்கு முன்னாடி 1 போட்டாலே 11 12 13 14 15 ஆயிரும். அதனால் 10 வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. இல்லாட்டி ஒரு அட்டையில் எழுதி வச்சுக்கோங்க. இதான் 1 நம்பர் 1 மாதிரியே இருக்கும். 1 2 இப்படி வளைவாக போட்டு இப்படி போடணும். அதான் 2 3 2 தடவை இப்படி வளைக்கணும். 2 தடவை வளைச்சி இப்படி போடுறது. இதான் 3 4 கீழேருந்து ஆரம்பிக்கணும். கீழே இப்படி போட்டு இப்படி போடணும். 4 5 இதான் இப்படி போட்டு சின்னதாக இப்படி வளைச்சி இப்படி போடணும். இதான் 5 6 2 மாதிரியே இருக்கும். 2 இந்த பக்கம் வளைவு வருது, 6க்கு இந்த பக்கம் வளைவு வருது, இந்த பக்கம் வளைச்சி இப்படி போடணும். 6 7 பி மாதிரி அந்த பக்கம் பி மாதிரியே கவுத்தி. இதான் 8 9 நம்பரில் உள்ள 9 மாதிரி தான் 9 10 1 போட்டு ஒரு புள்ளி, 0 போடுறதுக்கு பதிலாக ஒரு புள்ளி. இதுதான். இதை எழுதி வச்சுக்கிட்டு எழுதி பாருங்கள். இதை எழுதி பார்த்தீங்கன்னா குரான் கரெக்டாக ஓதலாம். இல்லாட்டி நம்ம தப்பாக ஓதிடுவோம். அல்லாட்ட போய் பதில் சொல்லணும். 2 பேஜை திருப்பி ஓதுனீங்களா, ஒரு பேஜை திருப்பி ஓதுனீங்களா கரெக்டாக என்பது தெரியாது. எப்போதுமே நம்ம திருப்பும் போது 2 பேஜ் வந்துடும். அதனால் இதை சரி பார்த்து ஓதுங்க. இன்றைய தலைமுறையினர் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நீங்கள் எழுதுகிற வரைக்கும் இதை எழுதிக்கங்க. அது வரைக்கும் இன்றைய தலைமுறையினர் எப்படி இருக்காங்க, இந்த செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதிகமாக. பொம்பளைங்க என்ன செய்கிறாங்க, பிள்ளை 2 அடி அடித்து அங்கே போய் விளையாடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனில் கேம் விளையாடுறாங்க இன்றைய தலைமுறையினர். ஆம்பளைங்க என்ன செய்கிறாங்க, பிள்ளைங்க வந்து பேசுதுங்க, வாப்பா நான் நேற்று அங்கே போனேன்னா அதை காதில் வாங்காமல் சரி போ நான் பாப்பா ஃபோனை பார்த்துட்டு இருக்கேன்ல அங்கே வந்து இடையில பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. பிள்ளைங்களோட இனிய மழலை பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு பாரதியார் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பார்? குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மல்லை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாரு. செல்போன் இனிது டிவி இனிது என்பர் தம்மக்கள் மல்லை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்படித்தான் இன்னைக்கு எல்லாருமே இளைய தலைமுறை இருந்து கொண்டிருக்காங்க. அதை பற்றி கொஞ்ச நேரம் பார்ப்போம். இன்றைய தலைமுறையினர் போனில் கேம் விளையாடுகிறார்கள், இனிய குழந்தைகளுடன் விளையாடுவதில்லை. பாலும் செல்போனில் நேரம் கழிக்க தெரிகிறது, வாழும் மனைவியுடன் நேரம் கழிக்க தெரியவில்லை. இன்றைய தலைமுறையினர் போனில் நண்பர்களுடன் மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் அம்மாவிடம் 5 நிமிடம் பேச வேண்டும் என்பது தெரியவில்லை. செல்போனில் புரோகிராம் போட தெரிகிறது, நல்ல புரோகிராமை பாராட்ட வேண்டும் என்பது தெரியவில்லை. இன்றைய தலைமுறையினருக்கு புர்கா அணிய வேண்டும் என்பது தெரிகிறது, அதில் டிசைன் இல்லாமல் அணிய வேண்டும் என்பது தெரியவில்லை. இன்றைய தலைமுறையினர் நன்றாக படிக்க வேண்டும் என்பது தெரிகிறது, பெற்றோரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தெரியவில்லை. படித்து மேலதிகாரியாக இருக்கிறார்கள், பண்புடன் பழக தெரியவில்லை. மஸ்ஜிதில் தொழ வேண்டும் என்பது தெரிகிறது, பக்கத்தில் இருப்பதை பார்த்து புன்னகைத்தால் தர்மம் என்பது தெரியவில்லை. இளைய தலைமுறையினருக்கு நோன்பு வைக்க வேண்டும் என்பது தெரிகிறது, 5 வேளை தொழ வேண்டும் என்பது தெரியவில்லை. திருமணத்திற்கு அழகான பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார்கள், குணமுள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்க தெரியவில்லை. குணமுள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்கும்படி தான் ரசூல்லா சொல்லியிருக்காங்க. இவ்வுலகத்தில் ஏராளமான செல்வங்கள் இருக்கின்றன, அனைத்து செல்வங்களிலும் மிக மேலானது எது தெரியுமா? நல்ல குணமுள்ள சாலிகான பெண் தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள அவ்வளோ செல்வங்களை விட நல்ல குணமுள்ள பெண் தான் மேலானது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குணத்தை நாம் பார்த்து தேர்ந்தெடுக்காமல் அழகை பார்த்து தேர்ந்தெடுக்கிறோம். இனியாவது திருந்தி நல்ல குணமுள்ள பெண்ணை தேர்ந்தெடுப்போம். அப்போது தான் நான் உனக்கு மட்டும் தான் சோறாக்கி போடுவேன், அழகான பெண்ணை தேர்ந்தெடுத்தா நான் உனக்கு மட்டும் தான் சோறாக்கி போடுவேன், வீட்டில் எல்லாருக்கும் சோறாக்கி போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்ல குணமுள்ள பெண் அப்படி சொல்லுவாளா? குடும்பத்தில் ஒழுங்காக இருப்பா. அதனால குணமுள்ள பெண்ணை தேர்ந்தெடுங்க. ரசூல்லா சொன்ன மாதிரி ரசூல்லா வழிமுறைகளை பின்பற்றுவதுதான் மரபு. ஆனால் இளைய தலைமுறையினர் மாறிக்கொண்டே வருகிறார்கள்.
அந்த மாற்றம் நமக்கு கிடையாது. நமக்கு என்ன ஆண்டவன் குரானில் என்ன சொல்லியிருக்கானோ, ஹதீஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை. இல்லை, இன்றைய தலைமுறையினர் மாறவே கூடாது. நாம் குரான் வழிப்படி தான் நடக்க வேண்டும். அதனால குணமுள்ள நற்குணமுள்ள பெண்களை தேர்ந்தெடுங்க. இல்லாட்டி வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு முறை திருமணம் நடக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும்? நல்ல பெண்ணாக, குணமுள்ள பெண்ணாக தேர்ந்தெடுத்து மணம் முடியுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.